இன்னொரு கிடாரி வந்து விற்பனைக்கு இருக்குங்க. தலையத்துங்க. பல்லு 2 பல்லுங்க. இப்போ தான் பல்லே போட்டிருக்குதுங்க. மாடும் சுழி சுற்றுங்க. நல்லா மடிக்காம சுத்தத்தில் இருக்குதுங்க. யாருக்காச்சும் கறக்காருக்கு வேணும் வாங்கிக்கலாங்க. அது நல்லா சாது குணம் கிடாரி. நல்லா தோல் இழக்குங்க. மடி ஃபுல்லாக வைக்கிங்க. நீ நல்லா காம்பு நல்லா கருங்காமுங்க. 10 நாள் 15 நாள் ஆகுங்க மாடு கன்று போடுறதுல. பாருங்கள், நல்லா தோல் இழக்குங்க. மடி ஃபுல்லாக வைக்கும். 10-15 நாள் ஆகுங்க. யாருக்காச்சும் கிடாரி வேணும்னா ஹெச்எஃப் கிராஸில் மேற்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அண்ணாங்க போட்டு மாடு மேய்ச்சி மாடுங்க. யாருக்காச்சும் தலையத்தில் மாடு வேணும்னா தாராளமாக வாங்கிக்கலாங்க. ஒரு 4-5 ஈத்துக்கள் வச்சு நல்ல முறையை கறக்கலாங்க. மாடு பல்லு சேரும்போது மாடு நல்லா பருமாடாயிருங்க. மாடு இப்போ தான் பல்லே போட்டுருக்குதுங்க. 2வது 3வது தங்கும்போது மாடு நல்லா பருமாடாயிருங்க. மாட்டுக்கு தண்ணி கூட வைக்கலிங்க. காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருக்குது. நீ பிடிச்சிட்டு போய் மாடு தண்ணி வைக்கணுங்க. மாடு நல்லா சுழி சுத்தோ. மாடு வரும் நல்லா தோல் நைஸு. நல்லா கைகால் சுத்தங்க. மாட்டை பார்த்தா விலை மட்டும் கேட்டுக்கணுங்க. மாட்டை வந்து எந்த ஒரு சின்ன ஒரு தப்பும் சொல்ல முடியாதுங்க. கிடாரி அருமையான கிடாரிங்க. யாருக்காச்சும் வேணால் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க. இன்னும் 10-15 நாள் ஆகுங்க. நல்லா சாது குணங்க. மடி ஃபுல்லாக வைக்கிங்க. மடி ஃபுல்லாக வைக்கும். நல்லா தோல் இழக்கம் இருக்குது. நல்லா மடி நல்லா வைக்கிங்க. 10-15 நாள் ஆகுங்க. நல்லா கொம்புதல் லத்தனுங்க மாடு. நல்லா கிளிக்கம் டைப் வருங்க. கிளிக்கம் டைப் வரும். நல்லா கொம்புதல் லட்சணங்க மாடு.